தவறு செய்யறது தண்டிக்கிறது நம்மளுடைய அரசியல் சட்டமீறல் சொல்லுது 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படுவார். அதுதான் நம்மளோட அரசியல் சட்டம். ஆனா இவர் ஒரு குற்றவாளியை தண்டிக்கிறதுக்காக எப்பவுமே 1000 நிரபராதிகளை தண்டிக்கிறார். இதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா என்னைக்குமே காலகாலமாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி வந்து ஒரு 100 கேமரா வச்சுட்டு போன வரலாறு வந்து நம்ம தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி வேலை செய்த அதிகாரிகள்லாம் சரியான அதிகாரிகள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. இப்போ எல்லாருக்கும் ஒரு எண்ணெய் கடை ரைடு போய் அப்படி எண்ணெய் கடைக்காக அழ வச்சு அன்னையிலிருந்தே அவர் நீக்கணும், இவர் இந்த பதவிக்கு தகுதி ஆகல, ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு தண்டனை கொடுக்கணும், அவர் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவர் அப்படி கிடையாது. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் சிறு குறு வணிகத்தை ஒழிக்கிறது, சின்ன விவசாயிகளை ஒழிக்கிறது, அந்த கண்ணோட்டம் வந்து அவருடைய இதே இருக்கும். அவர் என்னைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் மாலை ரைடு போய் பார்த்துருப்பாங்க, ஒரு கேஎஃப்சி மாதிரி உணவுகளை ரைடு போய் பார்த்துருப்பாங்க, டிமார்ட் போன்ற பெரு நிறுவனங்களை ரைடு போய் பார்த்துருப்பாங்க. எப்பவுமே சின்ன வணிகம் சின்ன வியாபாரம் அப்படி வச்சு நெருக்கி மேட்டரில் வந்து ஏக்கரில் வந்து ஒரு 10 டன் எப்பவுமே விளையிற மாதிரி விவசாயிகள் போய் செய்வாங்க. அதுக்கு வந்து ஒரு 60,000 ரூபாய் செலவாகும். ஆனால் இவரோட பேட்டிக்கு அப்புறம் அது வந்து 2000 ரூபாய்க்கு விழுந்துச்சு. அப்போ இந்த விவசாயிகளை காட்டுறதுக்கும் அந்த அது சம்மந்தப்பட்ட வணிகங்களை காட்டுறதுக்கும் இவரை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று முன்தினம் கடந்த 3ஆம் தேதி கோயம்பேடு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து ஊடக நண்பர்களும் அந்த செய்தியை மீண்டும் மீண்டும் ஒளிபரப்புறோம். ஏன்னா எங்களுக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு விவசாய பிரச்சனையா இருந்தது, ஒரு மக்கள் பிரச்சனையா இருந்தது. இந்த நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகளை காட்டுறதுக்கு ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய பங்களித்தனர். அந்த செய்தி அரசு காதுகளுக்கு போயிட்டு மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் அவரை பணியிலே மாற்றம் செய்யறதுக்கு உத்தரவிட்டிருக்காரு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதற்கு நன்றி சொல்லி தான் இந்த ஒரு பத்திரிகை அரசு. ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த 4 வருடங்களாக நாங்கள் திமுக ஆட்சியை கண்டிப்பாக நிறைய விமர்சிச்சிருக்கோம். ஏன்னா வணிகத்துக்கு பாதுகாப்புல தொழில் உயர்வு வச்சு எல்லாருமே நாங்கள் விமர்சிச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு அவர் சொல்ற மாதிரி அப்பா என்ற ஸ்தானம் வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை. ஏன்னா அவர் சம்பந்தப்பட்ட அந்த சதீஷ்குமார் அதிகாரி வந்து முதல்வருக்கு நெருக்கமானவர், அதனால அவர் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு செய்திகள் உள்ள வந்தாலும் விவசாயிகளுடைய நண்பனா, வியாபாரிகளோட நண்பனா, விவசாயிகளோட காப்பாளனா அந்த அதிகாரியை பணி மாற்றம் செஞ்சிருக்காங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம் கண்டிப்பாக. அதே போல சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முதல்வர் வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு அலட்சியமான ஒரு சுயநலமான ஒரு அதிகாரியால எத்தனையோ 1000 விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இந்த பருவகால பயிர்களை நம்பி அந்த விவசாயிகள் வந்து பெரிய கல்யாணம் வச்சுக்கலாம், குழந்தைகள் படிப்பு செலவு வச்சுக்கலாம். அப்போ அதுக்காக நஷ்டஈடு கொடுப்பாங்க. ஒன்று அரசு கொடுக்கணும், இல்லை சம்பந்தப்பட்டவரோட சொத்தை ஜப்தி பண்ணி கொடுங்க. இதுதான் இது போன்ற மோசமான அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை. இப்போ சமீபமாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே அதிகாரி அந்த நம்ம சுதேசி குடிமகனுக்கு வந்து டேபிள் வச்சு ஒரு பிளேட் ஒன்று கொடுப்பாரு. அப்போ அதுக்கு எதிராக நாங்கள் ஒரு உதவி ஆர்ப்பாட்டம் பண்ணோம். என்ன சொல்றோம்னா ஒரு சம்பந்தப்பட்ட அந்த சேனல் அந்த சீரை திருப்பி கொடுக்குது. அதே மாதிரி தர்பூசணியில அந்த சிவப்பு சாயம் ஏற்றப்பட்ட வீடியோவும் அந்த சம்பந்தப்பட்ட இப்போ யாருமே தெரியாத தனியார் சேனல் வந்து திரும்ப ஒளிபரப்புறாங்க. அது மக்கள் மனசுக்கு ஒரு வீடியோ. அதை மறுப்பு தெரிவித்து நாங்கள் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் நடத்தினாலும் அதை யாருமே ஒளிபரப்பதில்லை. ஆனால் அது இல்லாமல் நேற்றைய முன்னிடம் உண்மையில ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி, ஒரு ஜனநாயகத்தின் கிடைச்ச ஒரு வெற்றியாக தான் பார்க்கணும். அதற்கு இந்த ஊடகங்களுக்கு நன்றி. அதே போல அரசு இது போன்ற அதிகாரிகளை முதல்ல ஒரு எதிர்ப்பு கிளம்பும் போது அவர்களை கூப்பிட்டு விசாரிச்சு அவர் மேல விசாரணை கமிஷன் போட்டு இது என்ன அஜெண்டா இருக்கு அப்படின்னு விசாரித்து நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம். இந்த சதீஷ்குமார் நான் ஏற்கனவே குற்றச்சாட்டு சொல்லியிருக்கோம். சிறு வணிகர் மேலும் சிறு தொழில்கள் மீதும் காட்டுற அந்த ஒரு அக்கறையை, அதாவது அவர் வந்து பெப்சி கோகோ பற்றி எதுவுமே பேசுவாங்க. நல்லா தெரியும். பெப்சி கோகோ வந்து நல்லா புரிஞ்சுச்சா டேபிள் இதை வச்சு பேசுறது பெப்சி கோகோ என்ன கண்டிப்பாக கேஎஃப்சி நல்லா தெரியும். ஆஸ்திரேலிய நிறுவனம் 6 மாதம் ப்ரோசஸிங் தான் இங்கே வச்சுருக்கான். என்னைக்காவது அதுக்கு ரைடு போயிருக்காரா? அப்போ ஒரு அரசு அதிகாரி என்பவர் சரிசமமாக எல்லாரையும் நடத்தணும். ஏதோ ஒரு வியாபாரம் தப்பு பண்ணாலும் யாரை பண்ணாலும் தப்பு தான். நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பத்திரிகை சந்திப்பு ஒரு முறை அந்த சுதேசி குடிமகனுக்கு தவறான செய்தியை பரப்புறாரு, அன்னைக்கு வச்சோம். இன்னைக்கு தர்பூசணிக்கு எதிராக ஒரு தவறான செய்தியை பரப்புறோம், அதனால வச்சோம். அப்போ இது போன்ற அதிகாரிகளுக்கு என்ன அஜெண்டா, அவருடைய பின்புலம் என்ன, இவர்கள் பெப்சி கோகோவோட நிறுவனத்தை கைவிட்டு பெற்றார்களா, பன்னாட்டு நிறுவனத்தை கைவிட்டு பெற்றார்களா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வைக்கணும். அதே போல இந்த கேமரா எடுத்து போயிட்டு இந்த சினிமா நடிகைகள் மாதிரி தன்னுடைய முகத்தை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மோசமான கலாச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த அதிகாரிகளை யாரும் இருந்தாலும் சரி, நிறைய பேர் பாருங்க இப்போ அது பின்னாடி போச்சு. சினிமா நடிகைகள் தான் இந்த மாதிரி வேலையை பண்ணுவாங்க. இவங்க அப்படிங்கிறது யார் போனாலும் 10 கேமராவோட பின்னாடி போறாங்க. எதுக்கு அது தண்ணீங்க, அதுக்கு சட்டம் இருக்கு, காவல்துறை இருக்கு. அதை மீறி இதனால பாதிக்கப்படுகின்ற
இந்த ஒரு சின்ன ஒரு உதாரணம் சார், ஒரு 3 நாள்ல ஒரு காமெடி கூட சொல்லுவாங்க, தேங்காய் வெடி எடுக்கிற ஒரு குறை வச்சா 20 சொல்லி போட முடியாது, தேங்காய் வேலை வந்து ஒரே நாள் முடியும். அதே போல ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நடந்துருக்கு. உயர் பொறுப்பில் இருக்கிற அரசு அதிகாரிகள் பொறுப்புடன் நடந்து செல்வது, அவர்களை கண்காணிக்கிற விஷயம் அரசு இருக்கணும். அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அவரை பணியிடம் மாற்றம் செய்வது பத்தாவது, அவரை பணி நீக்கம் செய்யணும். அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர் ஜப்தி செய்து கொடுங்க, அரசு ஜப்தி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கொடுங்க. நாங்கள் விவசாயிகளை கேட்கிறோம், பாருங்க விவசாயிகளுக்கு நண்பன் அப்படின்ற விஷயத்த முதல்வர் ஆணைத்தனமாக மீண்டும் நிரூபிக்கணும். சம்பந்தப்பட்ட சதீஷ்குமாரை பணியிடை மாற்றம் வந்தாது, அவரை பணியிலிருந்து நீக்கணும். மீண்டும் ஒரு முறை ஊடகங்களுக்கு நன்றி. சரியான அரசு அதிகாரிகள் இருந்தால்தான் அரசு மற்றும் எல்லா விஷயங்களும் வந்து சரியா இருக்கும். இவர் வந்து இன்னொரு ஒரு கோரிக்கை வச்சுட்டு 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் அந்த கூல்ட்ரிங்ஸை பற்றி ஒரு தப்பா பேசுவாங்க, எல்லாருமே நல்லா தெரியும். அது மீண்டும் மீண்டும் வந்து ஊடகங்களை ஒளிபரப்பப்பட்டது. அப்போ மறுபடியும் அதுக்கும் ஒரு விளக்கம் அவர் சொல்லுவாங்க, எதுக்காக அவர் அப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சாரு, இந்த கூல்ட்ரிங்ஸ்ல இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னவர் ஏன் பெப்சி கோகோவை பற்றி அவர் பேசவே இல்லை அப்படின்ற கேள்விக்கு அவர் கண்டிப்பா பதில் சொல்லி தான் ஆகும். சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு தான் வந்து காலம் கழிவு, இன்னைக்கு தான் அரசு வந்து அவர் மேல நாங்கள் சுமத்திய குற்றத்தோட வீரியத்தை புரிந்து கொண்டு அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கு. அப்போ மீண்டும் அவர் மேல ஒரு விசாரணை குடிச்சு வைங்க, இவரால் ஒரு பண்ணதுக்கு பின்னாடி என்ன அஜெண்டா இருக்கு. நேற்று விழாவோடு போனவர் ஒரு ஃபோன் கால் வந்து திரும்பியா வந்தாரு, ஃபோன் காலில் வந்து அந்த சாரி யாரு அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கலாம். ஏன்னா ஒரு தெமுத்திரான இருந்தவர் அங்கேயும் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, அப்போ அவர் யாருக்கு பயப்படுறாரு, அவர் பின்னணியில் இருக்கு அஜெண்டா என்ன, அப்போ இதெல்லாம் ஒரு காசு வாங்கி கொண்டு தான் செய்கிறாரா, தொழில் போட்டி காரணமாக இன்னொரு நிறுவனத்தில் காசு வாங்கிட்டு இன்னொரு ரயில் நடத்துறாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் இங்கே எழுதிட்டு இதுவரை நடந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட வணிகர்கள் உண்மையில் தவறு செய்தார்களா, இல்லை இவர் பெயர் தவறு செய்ததா, இது நாராயணமானாரா அப்படின்றது ஒரு விசாரணை கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு பலம் வைக்கணும். இவரை பணி நீக்கம் செய்யற ஒரு குறித்து வச்சுக்கிறேன். வாழ்க சுதேசி வணிகம், வளர்ந்த சுதேசி. சார், இது சம்பந்தமாக வந்து நேற்று வந்து ஒரு செய்தியாளர் கேட்கப்படுறதுனால சிறு கடைகளுக்கு மட்டுமே வந்து சரி